வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சூப்பரான கோகனட் மில்க் வெஜ் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தாலும் அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சிக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா, 2 பச்சை மிளகாய், கேரட் இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஒன்று இது போல் கட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/4 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ தயிர் ஒரு 1.5 நல்ல கெட்டி தயிராக 1.5 டீஸ்பூன் அளவு கிணத்துல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ளெயின் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து ஊற்றிக்கலாம். இதில் மசாலா பொருள் பட்டை 1, பிரிஞ்சி இலை 1, 2 கிராம்பு, அரட்டி முக்கு 1 இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது நல்லா வறுபட்டதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் இப்படி சேஞ்ச் ஆன பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாங்க. இது வதங்கின பிறகு நம்ம புதினா, பச்சை மிளகாய் இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ மிளகாய் தூள், கரம் மசாலா போட்டுக்கலாங்க. இதில் கூடி குறைச்சலாக நம்ம எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தபடி இதில் கூட்டியோ குறைச்சலோ நம்ம இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 டீஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ தயிரும் போட்டு நல்லா 2 நிமிஷம் வரைக்கும் இது போல் வதக்கிக்கலாங்க. இதில் வதங்கின பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்குலாம் சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் அளவு வதக்கிக்கலாம். நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நம்ம லஞ்சுக்கு இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் தண்ணியை வடிய விட்டுட்டு இதில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு, கல் உப்பு தான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன், போட்டுட்டு நம்ம இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி வதக்கிடலாங்க. இப்போல வதக்குனா நம்ம நல்ல வாசனையாக ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். பிரியாணி நல்ல ருசியாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற கோகனட் மில்க் தேங்காய் பால் ஊற்றிட்டு 1/4 டம்ளர் அளவு தேங்காய் பால் அதையும் ஊற்றிட்டு நல்லா அப்படியே கலந்துடலாம். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் 1.5 டம்ளர் அளவு அரிசி போட்டிருந்தேன். காய்கறிக்கு நம்ம இந்த தேங்காய் பால் 1/4 டம்ளர், அதுவும் இந்த 2 டம்ளர் தண்ணியும் போதுமானதாக இருந்ததுங்க. போதுமானதாக இருக்கும் ரைஸுக்கும் இந்த வெஜிடபிள்ஸ்க்கும். மொத்தமாக சேர்த்து 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றியிருந்தேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு நம்ம இதை குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஆவி வந்தது வெயிட் போட்டு நல்லா ஒரு சவுண்டு வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். நல்லா அருமையான தேங்காய் பால் வெஜ் புலாவ் தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க.
இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஆனியன் தயிர் பச்சடி, வெங்காய தயிர் பச்சடி வச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்குங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான தேங்காய்பால் வெஜ் புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.